உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை பிடித்து வைத்திருக்கிறாய். ஆனா அதுதான் உன்னை பிடித்து வலிக்க வைக்கிறது. சாணக்கியா சொல்கிறார், நீ விட கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உனக்கு திரும்ப கொடுக்கும். இன்று விட்டுவிடுவதின் சக்தி பற்றி பார்க்கலாம். நீ யாரையாவது பிடித்து வைத்திருக்கிறாயா? ஒரு உறவு, ஒரு நினைவு, ஒரு தோல்வி. அதை விட பயமாக இருக்கிறதா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீ விடும்போதுதான் நீ வெல்ல ஆரம்பிப்பாய். எல்லாம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. சாணக்கியா சொல்கிறார், நம்மால் கட்டுப்படுத்த முடியாததை பிடித்து வைத்திருப்பது வேதனைக்கு காரணம். நீ ஒருவரை கட்டுப்படுத்த முடியாது, நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது, நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா நீ உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். விடுவது பலவீனமில்லை. பலர் நினைப்பது, விட்டுவிட்டால் நான் தோற்றுட்டேன். இல்லை, விடுவது ஒரு பலம். ஒரு கயிறு உன்னை காயப்படுத்தினால் அதை பிடித்து நிற்பதா அல்லது அதை விடுவதா? நீ விடும்போதுதான் புதிய வாய்ப்புகள் வரும். நீ பழைய நினைவுகளை பிடித்திருந்தால் புதிய மகிழ்ச்சி வர இடமிருக்காது. ஒரு கையில குப்பை இருந்தா அந்த கையில் தங்கம் பிடிக்க முடியாது. அதனால விட்டுவிடு. வாழ்க்கை புதிய கதவுகளை திறக்கும். மன அமைதிதான் உண்மையான வெற்றி. சாணக்கியா சொல்கிறார், மன அமைதி இல்லாதவன் எதையும் அடைந்தாலும் தோல்விதான். நீ விடும்போது உன் மனசு லேசாகும். அதுவே உன் பெரிய வெற்றி. இன்று நீ எதை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? ஒரு நபரா? ஒரு தோல்வியா? ஒரு பழைய நினைவா? அதை விடு. அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல. அது ஒரு பகுதி மட்டுமே. நீ விட்டுவிட்டால் வாழ்க்கை உன்னை பிடித்து உயர்த்தும். நினைவில் வை, நீ விடும்போது வாழ்க்கை உன்னை தேடி வரும். அதனால் இன்று முதல் பிடிக்க வேண்டியது உன் கனவுகள், விடவேண்டியது உன் வலிகள். விழித்துக்கொள். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகள் வேண்டுமா? இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப்